மாணிக்கம் இல்லாம இந்த செட்ல, அதாவது நீ வருவாய் செட்ல உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யார்? அப்படி சொல்ல முடியாது. மென் ஆர்டிஸ்ட் தான் சொல்லுங்க. ஏங்க இருங்க ஏங்க அவசரப்படுறீங்க? அவ்வளவு சொல்லவே இல்ல. என்னோட அப்பா. தாசரதி சார் இந்த ஷோ நல்லா பாத்துக்கங்க. உங்களை பத்தி தான் பேசியிருக்காப்ல. சரி, ஓகே, சூப்பர். தேங்க்யூ. ஸோ சூப்பர் தாமரை, செம்மையா பேசுனீங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இப்போ ஒரு ரவுண்ட் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அண்டர்ஸ்டாண்டிங் ரவுண்ட். ஸோ அவங்கவுங்க பேர், அதாவது இப்போ ஆனந்த் டீம் இருக்காங்க, நீ வருவாய் டீம் இருக்காங்க, அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி பேர்ஸ் இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு பேரில் அது வேற விஷயம். ஸோ அந்த பேர் இருக்கும்போது அந்த பேருக்கிட்ட நான் ஒரு கொஷின் கொடுப்பேன். ஒருத்தர் அவங்க பேரை மட்டும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை கரெக்டாக எங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கணும். புரியுதா? இல்லை வேணாம். அங்கே வருண் கோச்சுப்பார். வருண் கோச்சுக்காத வருண். சீரியஸ்லி நான் உங்ககிட்ட போட்டிக்கு வரல. சரி, ஓகே, எல்லாருக்கும் வந்து அப்படியே கொடுக்குறேன், அதை அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இந்த சைட் பாஸ் பண்ணுங்க, நான் இந்த சைட் பென் பாஸ் பண்ணுவேன். அப்படியே பெண்ணு அங்கே எதுவும் பிட்டு காப்பிலாம் அடிக்கக்கூடாது. உனக்கு பிடிச்சது எழுதுறாது, எனக்கு பிடிச்சது. That's why it's called understanding round. அதெல்லாம் கேட்கலாம் எழுதக்கூடாது. ஓகே, ரெடி? எல்லாரும் கையில பேப்பர் வந்துருச்சா? எல்லாம் எழுதுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்ணு தெரியல, எங்க தாமரைக்கு கண்ணு தெரியல, வயசாயிடுச்சு. ஏய், கேட்டு எழுத கூடாது தாமரை. வெளியே சொல்லவே கூடாது. நீயே படிச்சு நீயே எழுது. ஆமாவா? அங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? கேட்டுக்கிட்டே எழுதுறீங்களா? ஏய் நித்யா, முடிச்சிட்டீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. வாட்ஸ் ஹேப்பனிங்? டெஸ்ட் சூப்பர். கேட்டலாம் கேட்க கூடாது. முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். பேப்பர் முடிஞ்சது, டைம் அவுட். எடுங்க வாங்க. நீ இந்த பாட்ட ஷாக் ஆயிடுவியே. ஓவரா? அங்க ஆக்சுவலா வருண் அப்படியே பிரம்மாண்டமா சிரிக்கிறது. அந்த சிரிப்பின் பின் என்னப்பா இருக்கு? தாமரை, நித்யா. ஓகே, இப்போ நம்மளோட நட்சத்திரங்கள் எல்லாரும் வந்து எழுதிட்டாங்க. ஸோ எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் ஃபில் பண்ணியாச்சு, ஆன்சர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் யாரை சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் விக்கி மாமாவை தான். வெல் மாம்ஸ். எஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் கேட்க போகிறேன். ஸ்ருதி அக்கா ரெடியா? பிடித்த நடிகர், ஃபேவரட் ஆக்டர் யாரு? எனக்கு ஆக்சுவலாக வந்து தலை ரொம்ப, நிறைய ஆக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு தலையோட டாமினேஷன் ரொம்ப பிடிக்கும், ஆன் ஸ்க்ரீன் டாமினேஷன். ஸோ தலை ஃபேன். வாவ், கரெக்ட் ஆன்சர். வேற லெவல். ஓகே, சூப்பர். அடுத்து இசையமைப்பாளர் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறின ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கரெக்ட். இன்னும் நடக்குதுங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஃபேவரட் ஃபுட் உங்களுக்கு என்னது? ஆல் சிக்கன் ஐட்டம்ஸ். ஏங்க சத்தியமா போங்க, அவங்க காப்பி தான். அதுவும் கரெக்ட்டுங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? என்ன எங்க மாமாவுக்கு அக்காவுக்கும் ஸ்கிரீன்ல தான் வந்து ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது, இங்கேயுமே இதெல்லாம் நான் கேட்டேன். பர்சனலா தெரிஞ்சு எல்லாமே ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. ஃபேவரட் ட்ரிங்க் காஃபியா டீயா? காஃபி. உண்மையிலே இல்ல ரெண்டுமே குடிப்பேன். அது தப்பா இருந்தா என்ன இதுல? எனக்கு ஆக்சுவலா ரெண்டுமே ரொம்ப பெருசா காஃபி டீலாம் ரொம்ப அவ்வளோ பிடிக்காது. ஒரு ஈவினிங் டீனா மார்னிங் காஃபி அப்படி இருக்கும். அதுல எனக்கு அடிக்கடி கொஞ்சம் ஹெட்ஏக் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா காஃபி. அவங்க டீ எழுதிருக்காங்களா? காஃபி எழுதிருக்காங்க. சத்திய சோதனை இல்ல, வலிக்குது இல்ல. அடுத்து மாம்ஸ், உங்களுக்கான கேள்வி ஸ்ருத்தியாக்காவை பத்தி. ஃபேவரட் ஆக்டர் ஆன் செட்? கரெக்ட் ஆன்சர். கை தட்டுங்க. 1 கோடி ரூபாய் உங்களுக்கு. சேச்சி, ஃபேவரட் Dress? ஃபேவரட் Dress-ஆ? ஜீன்ஸ் அண்ட் டாப். ஏங்க இவங்க சத்தியமா காப்பி தாங்க அடிச்சிருங்க. இல்ல I swear on God, seriously. அவங்களுக்கு போயிருச்சோ? கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகே. சேச்சி, ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யார்? ஆக்ட்ரஸ் தமிழா மலையாளமா? தமிழ் சொல்லு. தமிழ்ல ஆக்ட்ரஸ் சூர்யா, ஆக்ட்ரஸ் ஜோதிகா. வா, என்ன ஒரு கெமிஸ்ட்ரி, என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படிதான். ஓகே, இருங்க, இதுல மாட்டிப்பாங்க. ஃபேவரட் சிங்கர் யாரு?
தமிழ் எஸ்பிபி, மலையாளத்தில் யேசுதாஸ். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஐ டோன்ட் நோ. டோன்ட் நோன்னு இருக்கீங்க. பாத்தீங்களா, தெரியல. எங்க அக்கா எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க என்ன இவ்வளவு டோன்ட் நோன் சீரியஸ் அப்படி இவ்வளவு எழுதும்போது இது மட்டும் எழுதலன்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. இல்ல சீரியஸா தெரியல, எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ, நம்ம வந்து 10 மார்க் क्वेश्चन பார்த்து எழுதும்போது 2 மார்க் क्वेश्चन விட்டு போறது இல்லையா? அந்த மாதிரி தானே. அடுத்த கேளு. ஆனா இவரோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் யாரு? ഏത് ഹീറോയിനാണോ നന്നായി നടിക്കുന്നത് അതാണ് ഇവരുടെ ഫേവറേറ്റ് ഹീറോയിൻ. அப்படியா? பெருசாவா அதுக்குள்ள எப்படி சொன்னீங்க? இவ்வளவு லென்த்தா? அவங்க அப்படியே எழுதிட்டு இருக்காங்க. இப்பதான் பாக்குற மக்களே. கவுண்டர் போயிடுச்சே. பாருங்க, அப்படியே எழுதி இருக்காங்க. இல்ல அவங்க கேக்கும்போது நான் சொல்லிருக்கேன் முன்ன செட்ல, எனக்கு பர்టిక్యులரா இந்த ஹீரோயின் கிடையாது. யாரு பெர்ஃபார்ம் பண்ணா கேக்கும்போது விக்கி அதான் அவங்க கேட்டாங்கல்ல அந்த மாதிரி क्वेश्चन வரும். என்ன ஆச்சரியம்? നിങ്ങളെ പോലെയല്ല ഞങ്ങൾ പേഴ്സണലി. ஓகே கிளியர். இங்க ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே எல்லாரும் ஒரு கிளாப் கொடுங்க. ஓகே சோ ஐஸ்வர்யா, இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. ரெடியா? ஓகே ரெடி. ஃபேவரட் ஆக்டர் யார் உங்களுக்கு? அவினாஷ். உண்மையை சொல்லணும், பொய்லாம் சொல்லக்கூடாது. அவினாஷ். ஏய் ஹலோ இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இளைய தளபதினு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அவினாஷ் தான். அது பொய் சொல்லிட்டாங்க. சும்மா நீ வேற क्वेश्चन கேளு. ஓகே இல்ல உங்களுக்கு இளைய தளபதி பிடிக்காது, அவினாஷ் பிடிக்கும். இப்போ அவினாஷ் தான் பிடிக்கும். தளபதி ரசிகர்களே பாத்துக்கோங்க. நான் சொல்றேன். ஓகே ரெடி. ஃபேவரட் Dress என்ன? அது கரெக்ட்டா? அது தப்பு. அது இளைய தளபதி தான் அவங்க சொன்னாங்க. அது அவினாஷ் கிடையாது. அவினாஷ் தான். அது வேற கட் ஆயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க. சரி பொழைச்சு போங்க. ஓகே கிளாப் தட்டிடுங்க. போனா போகுது. ஹோல் மீடியா இண்டஸ்ட்ரி அவினாஷ். அதெல்லாம் தெரியல. இப்போ அவினாஷ் தான் பிடிக்கும். ஓகே ஆறுதல் பரிசு போங்க. ஃபேவரட் ஃபுட் என்ன? இங்க பாருங்க. தெரியும் மூஞ்சி பாக்குறேன் அவரோட மூஞ்சி. See my eyes. நோ. நீ பார்க்காதமா. சொல்லுங்க. ஃபேவரட் ஃபுட் எனி வெஜிடேரியன் டிஷ். You have to say. பரவாயில்லை, என்னன்னு வந்துருச்சுல. அப்ப எது வந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது நீங்க கரெக்ட்டா சொல்லணும். பன்னீர். அப்பா. கரெக்ட்டுங்க. ஓகே ஃபைன். விக்கியோட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சரி ஓகே. ஃபேவரட் சிங்கர் யாரு? யாரோட? என்னோடதா? ஆமா. தமிழ்ல ஜெனரல் சோனு நிகம். இன் ஜெனரல் அவர் என்ன எழுதிருக்காரு தெரியுமா? அவினாஷா. அவினாஷ். அதுதான் 6 months. நீங்க பாருங்க 6 months ஃபுல்லா ஃபைட்டிங் இந்த சீரியல்ல. அது எப்படி தெரியும் ஒரு ஃபேவரட் யாருன்னு? அது செட்ல இப்போ வந்து நீங்க மனோஜோட ஃபேவரட் யாருன்னு கேட்டாங்க நான் சொல்லுவேன். யாரோட ஃபேவரட்? மனோஜ். சரி ஓகே ஃபைன். இப்போ வந்து உங்ககிட்ட நீங்க ரெடியா எடுத்துக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர் யாரு? சிம்பு. ஓகே கரெக்ட். கிளாப் தட்டுங்க. வாவ். ஓகே. ஃபேவரட் ட்ரிங்க்? ஃபேவரட் ட்ரிங்க் காஃபி ஆர் டீ? அங்க கேட்க கூடாது, இங்க பார்க்கணும். நான் சொல்ல மாட்டேன். அது நைட் அடிக்கிறதா? காஃபி. ஓகே பெர்ஃபெக்ட். கிளாப் தட்டுங்க. இவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி ஃபைனல் டெஸ்ட். ஓகே ஃபேவரட் டவுன் என்னது? பெங்களூர். தப்பு. எனக்கு வந்து கையை விடு. இந்த வரல புடிச்சா சென்னை, இந்த வரல புடிச்சா கேரளா. தப்பு. இல்ல கேரளா கரெக்ட் தான். அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது தப்பு. he said my favorite. அவரோட ஃபேவரட். ஆமா, இதெல்லாம் எடுத்துக்கப்படாதுங்க. ஒரு வார்த்தை. இல்ல mine is Bangalore. ஆமா தெரியும். he's from Kerala. So I wrote Kerala. சரி பொழைச்சு போங்க. இப்போ எத்தனை கரெக்ட்டா சொல்றாங்க, எத்தனை தப்பா சொல்றாங்க? அவங்க வந்து 2 கரெக்ட் 2 தப்பு. அது வந்து அந்த கேரளா எடுத்துக்கப்படாது. மணிக்கம் பேப்பர். ஃபேவரட் Dress என்ன? உங்க ஃபேவரட் Dress என்ன? எனக்கு ஏமா வெக்கப்பட சொல்லுங்க. வந்து சாரி. சரி. கிளாப். நெக்ஸ்ட் ஃபேவரட் சிங்கர்? ப்ரோ நம்மளுக்கு ஸ்ரேயா கோஷல் யாருன்னே தெரியாது. எஸ்டிடினா வரலாறு தானே.
சரி ஓகே Okay. தப்பு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபேவரட் ஃபுட் சிக்கன் ஃபிஷ் அம்மா சமையல் தப்பு தப்பு சிக்கன் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் தப்பு அதுமே தப்பு எதுனாலும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆஃப் கோர்ஸ் இது எடுக்கப்படாது அவுட் லாஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் ஃபேவரட் ட்ரிங்க் எனக்கா காஃபி பிளாக் காஃபி பிளாக் காஃபியா இன் பர்டிகுலர் ஆனா அந்த அதுல ஆப்ஷன் இல்ல. என்னப்பா உங்க கெமிஸ்ட்ரி அநியாயத்துக்கு மட்டமா இருக்கு ஒண்ணா கரெக்டா சொல்லிருக்கீங்க ஒண்ணு கரெக்டா அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாமே தப்பு நாங்க இன்னும் பழகலன்னு அர்த்தம். இது ஓவர் நாங்க அப்படி பண்ணல. நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்க எரும மாடு முடிஞ்சிச்சு மூணு क्वेश्चन தான் கேளு 4 கொஸ்டின் தான் வச்சிருக்கு கொஸ்டின் பேப்பர் திருப்பி அப்படியே வந்திருக்கு என்ன பாஸ் பாருங்க மக்களே அந்த மேல இருக்க நேமும் நான் எழுதுறது சரி கேளுங்க நீ கேட்டுருவே அதை சொல்லுமா? அப்ப நாங்க எப்படி செக் பண்றது அவ சொல்றது கரெக்டா இருக்கும்ல? நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஓகே நீ ஆன்சர் பண்ணு ப்ரோ நீ ஆன்சர் பண்ணு ஃபேவரட் ஆக்டர் இவங்களோட ஆக்டரா? இல்ல உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச actor. சரி. ஓகே கரெக்ட் கிளாப் தட்டுங்க சூப்பர் நெக்ஸ்ட் இளையராஜா. சூப்பர் சூப்பர் அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஃபேவரட் சிங்கர் எஸ்பிபி சார். நல்லா யோசிச்சு சொல்லலாம் எஸ்பிபி இல்ல சார். நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கீங்க அதான் டக்குனு இல்ல நிறைய சொன்னதுல மறந்துட்டேன். ஐயோ மறந்துட்டோம். இது மட்டும் கேக்குறேன் காப்பி அடிக்கிறாயா? அதான் மறந்துட்டேன். சரி ஓகே நெக்ஸ்ட் இல்ல மொத்தமே அவ்வளவுதான் ஆன்சர் அவ்வளவுதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல நமக்கு தெரியல. ஓகே நான் சொல்றேன் எனக்கு தெரியணும்ல ஆன்சர் கரெக்ட்டா இல்லையானு சரி ஓகே ஃபேவரட் ட்ரிங்க்மா காஃபி காஃபி சரி ஓகே பிட் அடிச்சாங்க எல்லாரும் பரவாயில்ல இந்த கேப்சர் இடுங்க ஏய் இவங்க எவ்வளவு தப்பு எவ்வளவு கரெக்டா சொல்லு இவங்க வந்து ஆக்சுவலா ரெண்டு கரெக்ட் அவங்க எல்லாமே இல்ல தப்பு அவங்க இவங்க எல்லாமே கரெக்ட் அவங்க தான் எல்லாமே தப்பு அவங்க ஒண்ணே தான் கரெக்ட் சோர் சரி ராமசாமி ஓகே பரவாயில்ல இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.